அந்த காலத்திலருந்து இந்த காலம் வரைக்கும் நான் சொல்றேன். வேலைக்கு போற மக்கள மட்டும் தான் எல்லாருமே மதிக்கிறீங்க. ஒரு சொந்தமா தொழில் தொடங்கி அதில சாதிக்கணும்னு நெனைக்கிறவன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே டிமோட்டிவேட் தான் பண்றீங்க. தன்னோட சொந்த கால்ல நின்னு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ நடத்தணும்னு நெனைக்கிறவன நீங்க வந்து உற்சாகப்படுத்தலனா கூட பரவால்ல. ஆனா அவன வந்து காயப்படுத்தாதீங்க. என்னமோ வேலைக்கு போறவன் தான் வந்து இந்த உலகத்தில எல்லாமே சாதிக்கிற மாரியும், அவன பார்த்து நீங்க எல்லாருமே பெருமையா பேசுறீங்க. அதே ஒருத்தன் ரோட்ல நின்னு ஒரு வியாபாரத்த பண்ணான்னா, அவன பார்த்து எல்லாருமே எளக்காரமா நெனைக்கிறீங்க. ரோட்ல நின்னு வியாபாரம் பண்றது ஒண்ணும் அசிங்கம் கிடையாது. பிசினஸ்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு கஸ்டமர் வந்து நம்மள தேடி வர வைக்கிறது. இன்னொன்னு வந்து கஸ்டமர தேடி நம்ம போறது. ரோட்ல நின்னு வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே கஸ்டமர தேடி போறாங்க. ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்ற நீங்க ஒண்ணும் பெரிய ஆளும் கிடையாது. இந்த மாரி ரோட்ல நின்னு தள்ளுவண்டியில தொழில் பண்ற இவங்க ஒண்ணும் உங்களுக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்களும் கிடையாது. வேலைக்கு போயிட்டு நீங்க சம்பாதிக்கிறத விட இவங்க அதிகமா சம்பாதிக்கவும் முடியும். அதே மாரி இவங்க தன்மானத்தோடவும் வாழவும் முடியும். உங்கள மாரி அடுத்தவங்க கை கட்டி பதில் சொல்லணுன்ற அவசியம் இவங்களுக்கு கிடையாது. நீங்க என்னதான் வேலைக்கு போய் லட்சக்கணக்கில சம்பாதிச்சாலும் ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க அந்த கம்பெனிக்கு தொழிலாளி மட்டும் தான். அதிகமா சம்பாதிக்கிறேன்னு ஆணவத்தில் ஆடுற உங்க நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.